Hey girls, welcome back to channel GlamGirlTamil. இப்போ தமிழ் நியூ இயர் வருது. எல்லார் வீட்லயும் வந்து க்ளீனிங் ஒர்க்ஸ் ரொம்ப பரபரப்பாக வந்து நடந்துட்டு இருக்கும். எங்க வீட்லயும் க்ளீனிங் ஒர்க்ஸ் வந்து நடக்குது. சரி நம்ம சைட்லயும் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அதெல்லாம் தொட்டே ரொம்ப நாள் ஆகிட்டு 7 மாதம் மேலே ஆகுது நான் க்ளீன் பண்ணி. சரி நம்மளோட திங்ஸையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம். ஸோ இன்னைக்கு டீக்ளட்டர் ஆர்கனைசேஷன் கிளீனிங் ஒர்க் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேக்கப் ஸ்கின் கேர் ஷாப்பிங் ஆல் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் DML vlogs இது மாதிரி ஃபேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் க்ளீன் பண்ணலான்னு வந்துட்டேன். வேற ஒரு நாளில் நான் ஃப்ரீயாக இருக்கும் போது என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸு அதாவது நம்ம செஸ்ட் ஆஃப் ட்ராயரில் வச்சிருக்கல அதை க்ளீன் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப டர்ட்டாக இருக்குது, இதோட மோசமாக இருக்குது. அதான் பார்த்தா இப்படி வச்சிருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால இன்னைக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணி இது ஒரு கிளிப்ஸ் உங்களுக்கு எடுத்தும் அதை க்ளீன் பண்ணும்போது நான் எப்போ எடுப்பேன் எப்படின்னு தெரியல. இப்போ நான் ஏப்ரலில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம நியூ இயர்க்காக க்ளீனிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஏப்ரல்லேயே உங்களுக்கு வீடியோ வந்துடும் நினைக்கிறேன். ஸோ குயிக்காக வாங்க க்ளீன் பண்ண போயிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோ ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருக்கேன். மேக்கப் கலெக்ஷன், ஐஷேடோ கலெக்ஷன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி ஒரு க்ளீனிங் டீக்ளட்டர் தான் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து சும்மா எடுக்கிறோம், திங்ஸை யூஸ் பண்ணுறோம், வைக்கிறோம். பட் க்ளீனிங் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பைரி ஆனது அப்புறம் வந்து வேஸ்ட்டாக போனதெல்லாம் வந்து கிடைக்கும். என்னென்ன அந்த மாதிரி கிடைக்குது பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு நீங்கள் ஆல்ரெடி ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூரில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் அதை க்ளீன் தான் பண்ண போகிறேன். இங்கெல்லாம் செம்மையாக டஸ்ட் இருக்குது, அப்புறம் இங்கெல்லாம் இந்த ஒட்டடெல்லாம் இருக்குது. இதுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து தனியா வச்சுட்டு தான் க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது 5 ரேக் இருக்கு. இந்த 5 ரேக்கை நான் ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிடுறேன். நான் இப்போ மைக் போடல, அதனால நான் பேசுறது எந்த அளவு உங்களுக்கு கேட்குன்னு வேற தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நான் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடல அந்த பாக்ஸ் தான். இது வந்து DIY பண்ண உப்டன் பவுட்ரு. நான் இவ்வளோ ஃபுல்லாக பண்ணேன், இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பண்ணேன். அப்புறம் கீழே ஒரு பாக்ஸு இல்லை ஆஃப் வந்து நான் பண்ணேன், எழுதி கூட வச்சுருக்க பாருங்க, ஃபேஸ் வாஷ்ன்னு ரெண்டுமே பண்ணேன். இது ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இது மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது. இது வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இதை டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு அந்த தம்ப்நெயில்ல லிங்க் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இது குங்குமம் இதெல்லாம் இங்கே வச்சு இப்போ ஏற்கனவே நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆம்லா பவுட்ரு, அதுக்கப்புறம் ஃபேஷியல் கிட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதில் நீட்டாக வந்து வச்சுட்டேன். ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுல, பட் க்ளீனாக வந்து வச்சுட்டேன். ஸோ எப்போனா ஒருட்டு நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணானா அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் தேவை. அதனால இதை வச்சுருக்கேன். இந்த ஆர்ட் ஷூட், இது பி பிளண்ட்டு, இந்த ப்ராடக்ட்டு, அப்புறம் இது ஹேர் ஹோல்டிங் ஸ்ப்ரே, அப்புறம் ஹேர் சிரமு, பியூட்டி பிளெண்டர், அது மாதிரி டோனர், லிப் பாம் அதெல்லாம் இங்கே வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த பர்பிள்ல இருந்து நம்ம பாக்ஸ் வாங்குவோம்ல, ஸோ இந்த பாக்ஸ்ல தான் நான் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்பெசிஃபைடா இதுக்கு ஆர்கனைசர் மாதிரிலாம் நான் எதுவும் வந்து வச்சிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்ல நாங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை திங்ஸோ எதுவும் வைக்க மாட்டோம். வச்சா அந்த அளவு டஸ்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா கூட இவ்வளோ டஸ்ட் இருக்குது என் கையில், ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடும். நம்ம எப்படின்னா வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது இங்கே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இதெல்லாம் வச்சுருப்போம். இது எல்லாமே எப்படி எம்டியாக தான் இருக்கும் பண்ணுறது, அது மாதிரிலாம் வச்சுருப்பேன். கவர் மட்டும் ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. கவர் மட்டும் தான் இங்கே இருக்குது. இருக்கிறதுலே டஸ்டான பார்ட்னா இந்த ஏரியா மட்டும் தான் ரொம்ப டஸ்டா இருக்கு. மேல 3 வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது லாஸ்ட் டஸ்ட் தான் வந்து இருக்கு. மோஸ்டா நம்ம வந்து அந்த மாதிரி கிளிப்ஸ் தானே போடுவோம், டிக்டாக் கிளிப்ஸா. இது மாதிரி நம்ம ஸ்லைட் அவ்வளோ யூஸ் பண்ணுறதுல அதெல்லாம் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் வந்து இருக்குல்ல.
இந்த என்டையர் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அதிகமாக ஸ்பாயிலான ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ராயர் தான். எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் இங்கே தான் இருக்கும். அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறது வைக்கிறது அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டாச்சு. அது எல்லாமே எடுத்து நான் ஃபுல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணணும். க்ளீனிங் ஆர்கனைசரை வந்து முடிச்சிட்டோம். இப்போது இந்த மேக்கப் ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். இது என்னோட மெடிசன் தான். இது 2 ஸ்பூனும் 3 ஸ்பூனை தான் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இருக்குது. இது எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா ஜான் மந்தோடு முடிஞ்சிருக்கு. இது டோட்டல் வேஸ்ட்டு. இப்போ இது டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம டிஐவை பவுடர்லாம் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த பாக்ஸ் அது காலியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணி கொஞ்சம் சன்ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் இது காலி ஆகிடுச்சு ஸ்க்ரப்பு, அப்புறம் எம்டி ஸ்க்ரப், இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனிங் வந்து கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் டீக்ளட்டர் இருக்குது, அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இன்றைக்கி க்ளீன் பண்ணணும்னு நினச்சது எல்லாமே. ஸோ இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா நீட்டாக பளிச்சுன்னு புதுசாகவே இருக்குது. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய மேக்கப் செஸ்ட் ஆஃப் ட்ரா இருக்குல்ல, அதை க்ளீன் பண்ணுறது அது இதை விட மோசமாக வந்து இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுன்னா இதை அப்படியே நான் பார்ட் பண்ணி போட்டுடுறேன். அது க்ளீன் பண்ணுறது ஒரு பார்ட்டு போகிறேன். ஆனால் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறது இல்லை. இப்போயே லைட்டாக வந்து டயர்ட் ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock மேலே ஆகுது. ஸோ அடுத்த நாள் இன்னொரு ஃப்ரீயாக இருக்கட்டேன்னா அதை க்ளீன் பண்ணும்போது அதையும் உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்களும் இதை மாதிரி உங்களுக்கு டைம் கிடச்சா இதை மாதிரி உங்களுக்கு திங்ஸ் வச்சுருக்க இடத்த சூப்பராக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Till then, and this is bye from GlamGirlTamil. Keep smiling, spread only the positivity. Bye bye.